இதையெல்லாம் தாண்டி வெட்கப்படக்கூடிய ஒன்று, மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை எடுத்திருக்கிறீர்கள். இவ்வளவு பேசுற நீங்க எத்தனை திட்டங்களுக்கு தமிழகத்துல காந்தியோட பேர் வச்சிருக்கீங்க? நூலகம் என்றாலும் ஊழல் புரிந்த கலைஞரோட பேர் தான் வச்சிருக்கீங்க. பேருந்து என்ற பேருந்து நிலையம் என்றாலும் ஊழல் புரிந்த கலைஞரோட பேர் தான் வச்சிருக்கீங்க. அனைத்து திட்டங்களுக்குமே கலைஞர் பேர் தான் வைக்கிறீங்க. பூங்கா கூட தான் கலைஞர் பேர் வைக்கிறீங்க. என்றைக்காவது நீங்கள் இந்த 4.5 வருடத்துல ஒரு முறையாவது மகாத்மா காந்தியோட பெயரை ஒரு திட்டத்துக்கு வச்சீங்களான்னு சொன்னாங்க கிடையாது. அப்ப மகாத்மாவுடைய காந்தியோட பேரை நீங்க பாராளுமன்றத்தில் பேசுறதுல என்ன அருகதை இருக்கு, என்ன யோகிதை இருக்கு உங்களுக்கு? காந்தி பேரை மாத்தி வச்சு நாங்க அத்வானி பேரை வைக்கல, வாஜ்பாய் பேரை வைக்கல, பிரதமர் நரேந்திர மோடியோட அம்மா பேரை வைக்கல, பாரதிய ஜனதா கட்சியோட தீனதயாள் உபாத்யாய பேரை வைக்கல. நாங்க விக்சித் பாரத் என்று பாரதோட பேரை வச்சிருக்கோம். யார் பேரை வச்சிருக்கோம்? விக்சித் பாரத் என்று பாரதோட பேரை வச்சிருக்கோம். நாங்க பாரதத்தை வேறாக, காந்திஜியை வேறாக பார்க்கல. ரெண்டுத்தையும் ஒன்றாதான் நாங்க பாக்குறோம். பாரத தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு காந்திஜி, தேச தந்தையாக இருக்கக்கூடிய காந்திஜி. அப்ப பாரதம் வேறு கிடையாது, தேச தந்தை காந்தி வேறு கிடையாது. அதனால பேரை மாத்தல ஒண்ணு தப்பு இல்ல.